அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 30வது இறை வார்த்தையின் முதல் வரி. அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். அந்த உன்னத கடவுளால் தான் நாம் அனைவருமே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக பரலோக ராஜ்யத்தின் மாட்சிமையை மகிமையை இழந்து நாம் அனைவருமே நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டிய நிலைக்கு உட்பட்டிருந்தோம். ஆனால் பரலோக பிதா தன் இரக்கத்தால், தன் மாபெரும் இரக்கத்தால் நம் அனைவரையும் தன் மகன் இயேசுவோடு இணைத்து அவர் வழியாக நம் அனைவரையும் அவருக்கு ஏற்புடையவர்களாக்கி அவர் வழியாகவே நாம் இழந்த விண்ணக ராஜ்யத்தின் மாட்சிமையை மகிமையை மீண்டும் நாம் பெற்றுக் கொள்ளும்படி செய்கிறார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். நம்முடைய முயற்சியால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. நம்முடைய வலிமையால் ஆற்றலால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. மாறாக பரலோக பிதாவின் இரக்கத்தால், மாபெரும் இரக்கத்தால் தான் நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மாறி அந்த விண்ணக ராஜ்யத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள போகிறோம் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் இந்த இரக்கத்திற்காக, இந்த மாபெரும் இரக்க செயலுக்காக, கடவுளுடைய அளவற்ற அன்பிற்காக ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றும் ஒரு நாளும் நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது என்றுதான் இன்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உன்னத கடவுளால் இயேசுவோடு இணைக்கப்பட்ட நாம் அந்த இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் மீட்பில் நிலைத்து நின்று வாழ்வோம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த தெய்வீக அருளில் நிலைத்து நின்று இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் உம் மகன் இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.